அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன வழிபாடுனா, செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு தான். இந்த வழிபாடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இது ரகசியமாக செய்யக்கூடிய வழிபாடு. பெண்கள் மட்டுமே, ஆண்களுக்கு தெரியாமல் ரகசியமாக இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு. எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 5-6 பெண்கள் சேர்ந்துப்பாங்க. சேர்ந்து யாராவது ஒருத்தரோட வீடை தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஏன் வீடை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு தெரியாமல் செய்யணும்ல. அவங்க வீட்டில் அவைலபிலிட்டி பார்த்துட்டு இட வசதியை பொறுத்து யார் வீடு சௌகரியமாக இருக்குமோ அவங்க வீடை தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஏன் பகலில் செய்கிறதா இருந்தால் ஆண்கள் எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இது இரவு செய்யணுன்றதால இந்த அவைலபிலிட்டி பார்த்து ஒருத்தவங்க வீடை தேர்ந்தெடுத்துப்பாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, தேங்காய். இதை எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9-10 மணி போல் செய்ய தொடங்குவாங்க. அப்போ ஒருத்தவங்க வீட்டில் எல்லாருமே அசம்பிள் ஆகி அவங்க கொண்டு வந்த பொருளெல்லாம் எடுத்துப்பாங்க. எல்லா பச்சரிசியும் ஒன்றா போட்டு தேங்காய் தண்ணி ஊற்றி அதை கொலக்கட்டை மாவு மாதிரி பிசைஞ்சு முதல்ல அதில் ஒரு விளக்கு செய்வாங்க. அதுக்கு விளக்குக்கு கீழே வைக்கிற ஒரு தட்டும் செஞ்சு அதை ஆவியில் அவிச்சு எடுத்துப்பாங்க. இந்த பூஜை யாருக்காகன்னு சொல்லியிருந்தேன், விநாயகருக்காக. அதனால் ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கணும்ல. ஒரு மனை எடுத்து அந்த மனையை சுத்தம் செஞ்சு அதில் கோலம் போட்டு புங்க இலை, புளிய இலைலாம் அதில் வச்சு அதில் விநாயகரை பிடிச்சி வைப்பாங்க. மஞ்சளில் பிடிச்சி வைப்பாங்க, இல்லை சாணத்தில் பிடிச்சி வச்சு இந்த வழிபாட்டை நல்லபடியாக நடத்தித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல விளக்கு, அந்த விளக்கை வச்சு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீப ஒளியில் மிச்சம் இருக்கிற மாவில் கொழுக்கட்டெல்லாம் செய்வாங்க. வித்தியாசமான உருவங்களில், அதாவது அம்மிக்கல், ஆட்டுக்கல், திராட்சை கொத்து, ஆண் உருவம், பெண் உருவம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணின எல்லா வகையான இதுலேயும் செஞ்சு அதையெல்லாம் அவிச்சு பிள்ளையாருக்கு வச்சு வழிபாடு செஞ்சு அவங்கவுங்க மன பிரார்த்தனைகளை சொல்லுவாங்க. அதாவது குடும்ப நிம்மதிக்காகவும், திருமணமாகாதவங்க திருமணத்துக்காகவும், கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, செல்வ செழிப்புக்காக, இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க தேவைகளை விநாயகர்கிட்ட வேண்டிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எல்லாரும் சேர்ந்து வழிபடுறாங்கல்ல, அதுலேயே வயது மூத்தவங்க யாராச்சும் இருப்பாங்கள்ல, அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஔவையார் பாட்டி கதை. அதாவது ஔவையார் தேசாந்திரமாக நிறைய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு திண்ணையில் போய் உட்காடுறாங்க. உட்காந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி உணவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அந்த ஔவையார் பாட்டிக்கிட்ட அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு 7 அண்ணங்க இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நான் இருக்கேன், வீட்டில் ரொம்ப வறுமை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஔவையார் பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். நீ சொல்கிற மாதிரி நீ இந்த விரதத்தை இரு, இதனால் உனக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விரதத்தை இருக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கூட அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட இல்லை. சரி, அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னும் போது அந்த மூலப்பொருட்களை ஔவையாரே கொடுக்குறாங்க. பச்சரிசி, தேங்காய் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அந்த விரதத்தை கடைப்பிடிச்சு பயபக்தியாக இருந்து நல்லபடியாக அந்த விரதத்தை முடிக்கிறாங்க. அந்த விரதம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கள், வறுமை நீங்கி அந்த 7 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுதுன்னா, அவங்க அன்னிகளெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த விரதம் இருங்க, இது பயங்கர சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அன்னிங்க அதை அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க, அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு நிறைய வறுமைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அந்த விரதத்தை இருந்து மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வராங்க. இந்த நெறியிலே தான் நம்ம இந்த உலகத்தில் திரும்பவும் நம்ம அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து வரையறையாக எல்லாருமே அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த விரதத்தோட கதையோட சுருக்கமான இது. சரிங்களா? இந்த விரதத்தை இருக்கும்போது கண்டிப்பாக பலன் கை மேலே கிடைக்குங்க. வறுமை கண்டிப்பாக நீங்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். இதெல்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டாச்சுல, நைட்டோட நைட்டாக கும்பிட்டுட்டு அந்த இடத்துலலாம் சாமி கும்பிட்ட தடயமே இல்லாமல் க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அப்படியே ரகசியமாக வீட்டுக்கு செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த விரதம் ஒரு விளையாட்டு போக்கில் செஞ்சால் கூட இதோட பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
கைமேல் பலன் கிடைக்கும். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விரதத்தை கடைப்பிடிங்க. சரி, இந்த விரதம் ஆடி மாதம் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லைங்க. ஆடி மாதம் இருக்கலாம், தை மாதம் இருக்கலாம், மாசி மாதம் இருக்கலாம். இந்த விரதம் பெண்கள் மட்டும்தான் இருக்கணும். அதனால பெண்கள் இத தவறாமல் கடைப்பிடிங்க. சரி, எனக்கு நிறைய பேர் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாராளமாக செய்யலாம். நான் எல்லாருமே இந்த விரதத்தை கடைப்பிடிங்க. வாழ்க்கையில் வெற்றி அடையுங்க. நன்றி.